ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சிங்கப்பூர்லேருந்து இப்போ சைனா போயிட்டுருக்குறோம். அப்பா கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு கிளம்புறதுக்கு. நம்ம வெல்கம் டு மை சேனல், ஃபாலோ பண்ணுங்கள். கார் வந்துடுச்சு, நான் ஏற போகிறோம். கார் வந்துடுச்சு. ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. சிங்கப்பூர்லேருந்து ஷங்காய் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போவோம். இந்த ஃப்ளைட் ஆன் டைம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ளைட் பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கால் வைக்கல, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த ஏர்லைன்ஸில் வந்து என்ன ஒரு வெளிப்பட்டுனாக்கா வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து புக்கிங் பண்ணும்போது நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து சைவம் ஆச்சுன்னா சைவ ஃபுட்டு, ரெண்டாவது முஸ்லீம் ஃபுட்டெல்லாம் முஸ்லீம் ஃபுட்டு கட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் ஆப்ஷன் இருக்குது. ஹிந்து ஃபுட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது, இந்தியன் ஃபுட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து சேலைகளுக்கு உள்ள ஃபுட்டு தனியாக வச்சுருக்காங்க. ஃபுட்டு நல்ல ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. மற்றது பார்ப்போம். இப்போது ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து இப்போ சைனா போயிட்டுருக்கு. மொத்தம் வந்து ட்ராவல் தூரம் வந்து 4 ஹவர். அதேமாதிரி இந்தியா போகிற மாதிரி தான் இருக்குதுங்க. போரில் இருக்கும். மற்ற ஏர்லைன்ஸ் கொஞ்சம் ஃபுல் சர்வீஸ் கேரியர்லாம் டெர்மினல் 3ல் இருக்குது. டெர்மினல் 2 வந்து டெர்மினல் 1 வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு, டெர்மினல் 2 மற்ற ஏர்லைன்ஸ் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஓகே, ஃப்ளைட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு 4 ஹவரில் நாங்கள் வந்து சைனா போய் சேர்ந்துருவோம். வெஜிடேரியனாக இருக்குது. இது வந்து ரைஸ், கொஞ்சம் ரைஸ், இது மீன், ஃப்ரூட்ஸ். இது வந்து ஃபிஷ் மாதிரி இருக்குது. ஃப்ரூட் சலாட்டு, கோகோனட் போட்டு தான் சாகோமா புட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பண்ணு கொடுக்குறோம். பீன்ஸு என்னன்னு தெரில, சுமாராக இருக்குது, சாப்பிடலாம். இது வந்து ஹலால் சாப்பாடு. ஓகே, சுமாராக இருக்குது, சீக்கிரம் சாப்பிடலாம். இது மாதிரி நம்ம ஆப்ஷன் தான் மாதிரி இதை ஃப்ளைட்டில் தராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஓகே. ஓகே, ஏர்போர்ட் கரெக்ட் இருக்கு. பஸ்ஸில் போய் இறங்கிட்டா வெளியே போப்பாப்பா. இது எப்படி தம்பி திருப்பது எப்படி எடுத்துகிட்டு நம்ம திரும்ப முடியும். ஏன் ஓகே, நாங்கள் வந்து சைனா இன்டர்நேஷ்னல் போர்ட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ பாய். தேங்க்யூ. நம்ம வந்து சைனா இன்டர்நேஷ்னல் போர்ட்டு அடைஞ்சிக்கிட்டோம். வெளியே போகிறோம். எங்கள் ஃப்ளைட்டு, அடுத்த ஃப்ளைட்டு வந்து எங்களுக்கு வந்து 22 மணி நேரம் வெயிட்டிங். இங்கே தான் இருப்போம். வீடு போயிட்டுருக்காரு பிடிக்காது.
சைனா ஷங்காய் நாங்கள் வந்து ஃப்ளைட் இது ஆளு 19 ஷங்காய் டைம். அரைவல் ஹாலுக்கு போ தம்பி. ட்ரான்சிட் போ. ஓகே, பெரிய ஏர்போர்ட்டாக தான் இருக்குது ஏர்போர்ட்டு. இங்கே பெரிய செல்ஃப் கலெக்ஷன் இருக்குது. இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் செல்ஃப் கலெக்ஷன் போட்டுருக்குன்னு இருக்குது. என்னென்னு தெரியல, ஃபிங்கர் பிரிண்ட் செல்ஃப் கலெக்ஷன் போட்டிருக்கு. ஓகே, நான் திருப்பி அப்புறம் உங்களுக்கு நண்பர்களே, இதில் வந்து இந்த எப்படின்னா இந்த ப்ராசஸ் எப்படின்னாக்கா, பார்ட்னர் இங்கே வராங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பொதுவாகவே ஒவ்வொரு ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணுவோமோ, அந்த ஏர்போர்ட்டில் வந்து அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் டயத்தில் வந்து நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு போனோமா, அதை முன்னாடியே அவங்க வந்து இங்கே வாங்கிக்கிறாங்க. பிடிங்க வாங்கிட்டு அதுக்கு அது ஒரு நீங்கள் ஃபிங்கர் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிசிப்ட் வருது. அதை வச்சு நீங்கள் வந்து திருப்பி வந்து அரைவாளுக்கு போயிட்டு இமிக்ரேஷன் முடிக்கணும். அதான் சைனாவில் இருக்குது. பார்த்துக்குங்க, நல்லா வச்சுக்க அதுமாதிரி ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் ஃப்ளைட் விட்டு இறங்கி வெளியே வந்ததுக்கப்புறம் இதுமாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் செல்ஃப் கலெக்ஷனும் நல்லா இருக்கும். இதுவே செய்யுது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வெளியே போனோம்னா நம்ம என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா நேராக போய் ட்ரான்ஸ்லேட் போய் போகலாம். உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் கிடச்சுன்னா, உங்களுக்கு விசா இருந்துச்சுன்னா சைனா உள்ள என்டர் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த உள்ளே போகும்போது உங்கள் எம்பார்கேஷன் கார்டு மாதிரி ஒன்று எழுத வேண்டியதாக இருக்குது. எழுதிட்டு தான் வழியாகணும். அது கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷின் பதில் சொல்லணும். பேர், பாஸ்போர்ட் நம்பரு, அப்புறமேல வந்து விசா இருக்குது, விசா நம்பரு, விசா இல்லைனா விசா ஃப்ரீ அப்படின்ட்டு கிடச்சிட்டு எதுக்கு வந்திருக்கீங்க அது இப்போ எழுத கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறமேல சில கேள்விகள்லாம் இருக்குது. உடனே டிபார்ச்சர் போகிறீங்களா, அல்லது வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு ரிலேஷன் இருக்காங்களா எங்கேன்னு கேட்குறான். ரெண்டாவது வந்து நீ 2 வருஷத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு கெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நேரடியாக வந்து நம்ம இன்கேஷன் போட வேண்டியது தான். அதை கண்டினியூ பண்ணுவோம். கஸ்டமர்ஸ்லாம் முடிச்சு வெளியே வந்தாச்சு. என்ன கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்னா வந்து ஹோட்டலுக்கு புக்கிங் கேட்குறாங்க. ஹோட்டல் புக்கிங் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு எங்களுக்கு வந்து விசா ஃப்ரீ கேட்டதுனால எங்களுக்கு விசா இல்லை, நாங்கள் சிங்கப்பூர் சொன்னால விசா இல்லை, நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். இப்போது இந்தியாவிலேருந்து வரதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு விசா வாங்கிட்டு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதில் ஹோட்டல் புக்கிங் பண்ணிட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரான்சிட்டாக நீங்கள் வரணும். சப்போஸ் நீங்கள் ட்ரான்சிட் பேசஞ்சராக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரீ டூர் வச்சு போகிறாங்க. காலையில் 3 ட்ரிப் போகுது. காலைல 9 மணிக்கு ஒன்று இருக்குது, 10 மணிக்கு ஒன்று இருக்குது. அதுமாதிரி மதியம் வந்து ஒரு 2 மணிக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த டூர் டூரேஷன் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் இருக்கும். உங்களெல்லாம் சுற்றி காட்டிட்டு வந்து திருப்பி வந்து ஏர்போர்ட்டில் விட்ருவாங்க. இது வந்து டெர்மினல் 1 இன்ஃபர்மேஷன் சென்டர்னு இருக்குது, டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் அசம்பிள் ஆனால் போதும், உங்களை அழைச்சிட்டு போவாங்க. ஃப்ரீ புக்கிங் தேவைப்படாது. ஓகே, மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக தான் இருக்கணும். இங்கே சைனாவில் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. மற்றதை அடுத்த இதில் பார்ப்போம்.